வணக்க மக்களை, சட்டமன்றங்களுக்கு பெற்ற மிக முக்கியமான தகவல் ஒன்று வெளியாகி இருக்கிறதா? தேஜா கூட்டணியில் இணைகிறதா தேமுதிக? இபிஎஸ் வீட்டில் நடந்த அந்த மீட்டிங் பாஜகவை போட்டு கொடுத்த ஸ்கெட்ச் என்ன? வாங்க வீடியோவை மூலமாக காணலாம். அதாவது தமிழகத்தில் வரக்கூடிய 2026 சட்டமன்ற தேர்தல் என்பது கண்டிப்பாக அனைத்து கட்சிகளுக்கும் தங்கள் கூட்டணி தொகுதி பங்கிடன அரசியலில் மும்பாரமாக செயல்பட தொடங்கிவிட்டதா? அந்த வகையில் தான் தமிழகத்தில் நிலவக்கூடிய இந்த 4 முனை போட்டி தான் கண்டிப்பாக தமிழகத்தில் நிலவக்கூடிய ஒரு சூழல் உருவாகி இருக்கிறதா? அந்த வகையில்தான் தமிழகத்திலே அதிமுக பாஜக கூட்டணி என்பது தமிழகத்தில் ஒரு வலுவான கூட்டணியாக பார்க்கப்பட்டு வருகிறது. இதனைத் தொடர்ந்துதான் ஆளும் கட்சியான திமுகவோ தனது கூட்டணியை மிகவும் வலுவான கூட்டணியாக அமைத்துக் கொண்டிருக்கிறதா? அதனைத் தொடர்ந்துதான் அதாவது விஜயின் புதிதாக ஆரம்பித்துள்ள தமிழக வெற்றிக் கழகம் ஒரு பக்கம், மறுபக்கமோ சீமானின் நாம் தமிழர் கட்சி என தமிழகத்தில் 4 முனை போட்டி நிலவக்கூடிய சூழல் உருவாகி கொண்டிருக்கிறதா? இந்த வகையில்தான் தமிழக சட்டமன்ற தேர்தல் 2026 நெருங்கி வரும் சூழலில் அதிமுகவின் பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தமிழக பாஜக தலைவர் நயினா நாகேந்திரனும் சென்னையில் சந்தித்து தனது பேச்சை தொடங்கிவிட்டார்கள். இந்த சந்திப்பு கூட்டணி என்பது வலுப்படுத்தல் மற்றும் தொகுதி பங்கீட்டின் ஒரு முக்கிய திருப்பு முனையாக பார்க்கப்பட்டு வருகிறது. அதாவது நேற்றிரவு சென்னை பசுமை வழிச்சாலை இல்லத்தில் நடந்த இந்த சந்திப்பு என்பது மத்திய இணையமைச்சர் எல் முருகன் அவர்கள் பங்கேற்றிருக்கிறார். இரவு 7:15 மணிக்கு தொடங்கிய இந்த பேச்சு என்பது 8:25 மணி வரை நீடித்ததாம். அதாவது பாஜக நிர்வாகிகள் தெரிவித்தின்படி சட்டமன்ற தேர்தல் என்பது பாஜக போட்டியிட விருப்பமுள்ள அந்த 58 தொகுதிகளின் பட்டியலை ஏற்கனவே பழனிசாமிக்கு அளித்துள்ளார்கள். இந்த சந்திப்பை அதை இறுதி செய்வதற்காக விவாதமாக நடந்திருக்கிறதா? இதன்படிதான் கண்டிப்பாக தமிழகத்தில் பாஜகவிற்கு 35 முதல் 40 தொகுதிகள் கண்டிப்பாக ஒதுக்கப்பட வாய்ப்புள்ளதாக கூறப்படுகிறதா? பழனிசாமி தரப்பு தொகுதிகளை குறைக்க விரும்புகிறது. இதனால் பேச்சுவார்த்தை தள்ளி போடப்பட்டு வருகிறதா? ஆனால் அடுத்த சுற்று பேச்சில் கண்டிப்பாக இந்த தொகுதி பங்கீடு என்பது முடிவாகும் என அரசியல் வட்டாரத்தில் எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் தேமுதிக கூட்டணியை சேர்க்கும் முயற்சியில் தீவிரமடைந்துள்ளதாம். தேமுதிகவை கோரும் அந்த ராஜ்யசபா எம்பி இருக்கை என்பது பழனிசாமியிடம் விவாதிக்கப்பட்டது. இந்த பொறுப்பு அதிமுக ஏற்றுள்ளதா? கோவையில் முன்னாள் அமைச்சர் வேலுமணி தேமுதிகவின் பொதுச்செயலாளர் பிரேமலதா விஜயகாந்தை சந்தித்து பேசியது இதன் தொடர்ச்சியாக பார்க்கப்படுகிறது. அதாவது இருவருமே ஈசா யோக மையத்தில் சிவராத்திரி விழாவில் பங்கேற்றார்கள். இது தேமுதிக இணைப்புக்கு ஒரு சாதகமாக அறிகுறி என்று பார்க்கப்படுகிறதா? சந்திப்பு என்பது அதிமுக அமமுக நிர்வாகிகள் இணைந்து செயல்படாதது குறித்தும் விவாதம் நடந்ததாம். மார்ச் 1ஆம் தேதி கண்டிப்பாக, அதாவது மார்ச் 1ஆம் தேதி தமிழக வரதுள்ள பிரதமர் மோடியின் அவர்களின் நிகழ்ச்சிகள் குறித்து பேசப்பட்டது. இது கூட்டணி வெற்றிக்கு ஒரு முக்கியமாக பார்க்கப்படுகிறது. அதாவது மார்ச் 1ஆம் தேதி நடைபெறவுள்ள இந்த பாஜகவின் பொதுக்கூட்டத்தின் மேடையில் கண்டிப்பாக தேமுதிக கட்சியின் தலைவரை ஏற்றப்பட வேண்டும் என்பதுதான் பாஜக டெல்லி தலைமை அதற்கான வேலைகளை கூட செய்து தொடங்கிவிட்டதா? இந்த சந்திப்பு என்பது தமிழக அரசியலிலே புதிய உற்சாகத்தை ஏற்படுத்தியுள்ளது. அதனைத் தொடர்ந்துதான் திமுக ஆட்சிக்கு எதிரான ஒரு வலுவான கூட்டணியை உருவாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதாவது தொகுதி பங்கீட்டு உடன்பாடு கண்டிப்பாக விரைவில் அறிவிக்கப்படலாம் என்ற செய்திதான் பார்க்கப்பட்டு வருகிறது. தமிழக சட்டமன்ற தேர்தலிலே 2026 நெருங்கி வரும் சூழல் அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமியும் தமிழக பாஜக தலைவர் நயினா நாகேந்திரனும் சென்னையில் சந்தித்த இந்த பேச்சு என்பது இந்த சந்திப்பு கூட்டணியை வலுப்படுத்தல் மற்றும் தொகுதி பங்கீட்டில் ஒரு முக்கிய பங்காக பார்க்கப்பட்டு வருகிறது. மேலும் இதுபோன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும். நன்றி, வணக்கம்.